ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு வண்டியை வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் நினைக்கிறேன், போன வருஷம். ஸோ ஒரு 1 இயராக வந்து எங்கள் வீட்டில் ஒரு வண்டி நிறுத்தி வச்சுருக்கேன். அந்த வண்டியை வந்து அது என்னோடய ஃபர்ஸ்ட் பைக்கு. அதை எனக்கு விற்கவும் மனசு இல்லை, யாரும் கொடுக்கவும் மனசு இல்லை. ஸோ அந்த பைக்கு வந்து நான் எந்த நிலமையில் வச்சுருக்கேன்னு மட்டும் பாருங்களேன். அது என்னோடய ஃபர்ஸ்ட் பைக். எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த பைக்கு. ஸோ அது எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பைக் எந்த ஒரு ஆக்சிடெண்ட் எதுவுமே இல்லை. எப்படி ஆயிடுச்சுன்னு மனசே கஷ்டமாக இருக்குது. இந்த பைக் சரி எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு நினச்சா கை அடிபட்டிருக்கு. 1 இயராக அந்த பைக் அப்படியே நிற்கிதுங்க. எங்கள் வீட்லேயே அப்படியே சும்மா நிற்கிது. இது என்னோடய சைக்கிள். ஸோ எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண எல்லா பொருளும் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில. வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். புது பேட்ரி தான் போட்டிருந்தேன். நிறுத்தும் போதும் புது பேட்ரி தான். வண்டி சர்வீஸ் பண்ணி நிறுத்தினேன் வண்டியை. இன்னும் அதுவே ஸ்டார்ட் ஆகுது. ஐயா என்னடா அதுவே ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைம் செல்ஃபும் ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அட் த சேம் டைம் செல்ஃப் ரிலே ஓடுது. என்ன புகை வருது. ஐயோயோ போச்சுங்க. ஐயோ புகை தள்ளுது. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. யாரெல்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக் இன்னும் பத்திரமா வச்சுருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர்த்தோட பைக், எப்படியாப்பட்ட பைக் அது ஃபர்ஸ்ட் பைக், 100cc இல்லை வந்து 150cc 200cc இல்லை 220cc 400cc, எந்த சிசியாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபர்ஸ்ட் பைக்கு. ஸோ என்னோடய பைக் எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான். அங்கே பாருங்கள் 0441. ஸோ அப்படியே இங்கே வாங்க. ஸோ இந்த பைக்கு பாருங்க 0441. ஸோ எங்களோட வண்டி எல்லா வண்டிக்குமே 0441 தான். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இது போகிற அதிசயமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.